வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெஸ்ட் F&O ஸ்டாக்ஸ் ஃபார் நவம்பர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நவம்பர் சீரீஸ் ஒரு 10 days பிஃபோர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். நிறையா F&O ஸ்டாக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் SK, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நவம்பர் 2022க்கு ஒரு 4 ஸ்டாக் F&Oவில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நல்லா ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வித் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ். இந்த அடுத்த 1 வீக், இந்த நவம்பர் சீரீஸ் முடிய போகுது இல்லைங்களா, அடுத்த 1 வீக் இந்த 4 ஸ்டாக் நான் வந்து உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன். நான் சஜஸ்ட் பண்ணுறதுங்காட்டிக்கு நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட ஸ்டாக் புரோக்கர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வாங்காது உங்கள் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோடய டாப் அடுத்த 4 பிக் இந்த ஒரு வாரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க், அப்போலோ டயர்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் பாரதி ஏர்டெல். ஸோ ஆக்சிஸ் பேங்க், அப்போலோ டயர்ஸ், இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல், பாரதி ஏர்டெல் ஏன் வாங்கணுங்கிறது, ஏன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போது அட் ப்ரெசண்ட் 855 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி இன்னொரு 7 days இட் மைட் ரீச் 875 or 880. இது கண்டிப்பாக இது போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய தேர்ட் டார்கெட்டான 885 வந்து நவம்பர் 24க்குள்ளே வரக்கான பெரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இன்னும் 30 பாயிண்ட் தான் சீக்கிரம் வந்துடும். ஏன்னா பிகாஸ் இதோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா அது பை சிக்னல் தான் காட்டுது. நிறைய அனலிஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ராங் பை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய சஜஷனும் இதே தான். ஸோ ஆக்சிஸ் பேங்க் நவம்பர் சீரியஸ் இஸ் அ பை கால். ஸோ ஒரு லாட் 1200 ஷேர்ஸ். ஸோ ஒரு 5 rupees ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் தாராளமாக. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போலோ டயர்ஸ். ஸோ அப்போலோ டயர்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக மூவ் ஆகலை. இன்றைக்கி கொஞ்சம் செல் தான் இருந்தது. பட் ஸ்டில் நவம்பர் சீரியஸுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் பை. இப்போ அட் ப்ரெசென்ட் இது 277 ரூபீஸ் 35 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, காலையில் ஓப்பனிங் மார்க்கெட்டில் இது நீங்கள் வாங்கினீங்கன்னா மைட் பி யூ வில் கெட் 280, 285, 282 இஸ் யுவர் ஃபஸ்ட் டார்கெட், 85 செகண்ட். அண்ட் இஃப் 85 நல்லா கிராஸ் ஆகிடுச்சுன்னா இட் மைட் டச் 290 ஆல்சோ. இந்த நவம்பர் சீரியஸுக்கு இந்த அப்போலோ டயர்ஸோட என்னோட டார்கெட் 295. ஸ்டாப் லாஸ் 270 வச்சுக்குங்க. ஒரு லாட் 3500 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக 3 ரூபீ 4 ரூபீக்கு நீங்கள் போகலாம். அப்போலோ டயர்ஸ் தாராளமாக வாங்கலாம். அப்போலோ டயர்ஸ் ஏன்னா வந்து இது ஃபண்டமெண்டலி இட் இஸ் அ வெரி குட் ஸ்டாக், அப்போலோ டயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ டயர்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு டோட்டலாகவே கொஞ்சம் நிறைய செல்லர்ஸ் இருந்தாங்க. ஸோ பட் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மந்த் சீரியஸு 4700 என்னோடய டார்கெட். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் தான் நான் சொல்லியிருக்கேன், 4625 டெஃபினெட்லி இட் வில் மூவ். நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு 4525 ஃபஸ்ட் டார்கெட் இருக்கும், 4550 உங்களோட செகண்ட் டார்கெட் இருக்கும். நவம்பர் எண்ட் சீரீஸ்க்கு இது 4625 டார்கெட்டாக இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் 4465. மார்க்கெட் நல்லா இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் மூவ் டு 4625. ஓரளவுக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டி இப்போ யூரோப்பியன் மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட்டில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காலையில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதில் நெகட்டிவில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் ஆச்சு இந்தியன் மார்க்கெட்டு. ஸோ கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். பட் ஸ்டில் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் பை கால் கொடுக்குறேன். நான் சொல்கிறதுனால நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு டூ யுவர் ஓன் ரிசர்ச். யூ கெட் கன்சல்டேஷன் ஃப்ரம் யுவர் ஸ்டாக் புரோக்கர் அண்ட் தென் பை. இஃப் யூ வாண்ட் யூ பை. ஸோ இது வந்து என்னோடய தேர்டு ஸ்டாக் நான் உங்களுக்கு காலாக சஜஸ்ட் பண்ணுறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அது ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்குது. நிறைய அனலிஸ்ட்டும் இது ஸ்ட்ராங் பை தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட நான் நியூஸ் பார்த்தேன், இட் மைட் டச் 5400 எண்ட் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ்க்கு நாளைக்கு இன்ட்ராடே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ என்னோடய அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். திஸ் இஸ் மை ஃபேவரட் ஸ்டாக். ஹோப்ஃபுல்லி நீங்கள் ஃப்யூச்சர்ஸில் வாங்கினீங்கன்னா என்னோடய டார்கெட் 875 நவம்பர் சீரீஸில் கண்டிப்பாக போயிடும். இன்னொரு 30 பாயிண்ட்ஸ் தான், 35 பாயிண்ட்ஸ் தான். இன்னொரு 7 டேஸில் உங்களுக்கு வந்து இட் மைட் டச் 875. பட் யாராவது இது வந்து ஷார்ட் டேர்மில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இல்லை லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்ணை மூடிட்டு வச்சுக்கோங்க. 1200 டச் ஆகுங்க. தென் பை 2023 ஃபெப்பில் கண்டிப்பாக இது 1200 இருக்கும். ஐ எம் டேம் ஷூர் அபவுட் திஸ் கால். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க 841 842 பை பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா 835 டிப்ஸில் வாங்கிக்கோங்க. என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் இது 850, செகண்ட் டார்கெட் 855. ஸோ இந்த நவம்பர் மந்த் சீரீஸில் இது வந்து 870 கிராஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டாக் அப்போலோ டயர்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் பாரதி ஏர்டெல் இஸ் மை top picks for this November 2022 series. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு நோட் ஒன் திங். டோன்ட் ட்ரேட் அன்லெஸ் யூ டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் கெட் கன்சல்டேஷன் ஃப்ரம் யுவர் ஸ்டாக் புரோக்கர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். த ஸ்டாக் சஜஸ்டட் ஃபார் பொசிஷனல் கால் தான் ஃபார் நவம்பர் மந்த் அண்ட் நாட் ஃபார் இன்ட்ராடேன்னு சொல்லியிருக்கேன். இது நான் சொன்ன டார்கெட், இப்போ நான் இதில் கோட் பண்ண டார்கெட் எல்லாமே வந்து பொசிஷனல் கால்ஸ் தான். இன்ட்ராடே பண்ணுறவங்க 4 பாயிண்ட் 5 பாயிண்டில் அது உங்களோட டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஒன்லி டேக் பொசிஷன்ஸ் இஃப் யூ ஹேவ் ஸ்பான் மார்ஜின் அமௌண்ட் இன் யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட். தயவு செஞ்சு நான் சொன்னேங்கிறக்காக நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் மார்ஜினில் ட்ரேட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னதெல்லாம் பொசிஷன் கால்ஸு. இன்ட்ராடேவை நான் சொல்லியிருக்கேன். அது உங்கள்கிட்ட ஸ்பான் மார்ஜின் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் அந்த ரேட் வரலினா கூட நீங்கள் பொசிஷன் டேக் ஆன் பண்ணிவிட்டு 2 days 3 days கழிச்சு கூட நீங்கள் விற்கலாம். ஸோ இந்த விஷயத்தை, இந்த டிஸ்க்ளைமரை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சுவாரஸ்யமான தகவலுக்கு மேலே ஐகார்டில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். போய் அங்கே இருக்க நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் நிறையா பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.